ஜாக் ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது ஜெய்சன் வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு அவன் மேலே மோதிடுவான். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா ஜாக்கை ஜெய்சனை கீழே தள்ளி விட்டு அங்கிருந்து போயிடுறான். நடக்க முடியாத நீ எல்லாம் எதுக்கு ஆஃபீஸ் வரேன்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் என்னமோ சொல்றான்னு சொல்லிட்டு ஜாக் திரும்பி பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்துருது. இது ஜெய்சன் பார்த்துறான். உடனே அந்த சைடு வான்னு சொல்றதுக்கு அந்த கார் இவன் மேலே இடிச்சிருது. ஆக்சிடென்ட் ஆனதுல ஜாக் மயக்கமாயிடுறான். ஜெய்சன் தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்குக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்தும் போது அவன் ஃபர்ஸ்ட் பார்த்த முகம் ஜெய்சன் நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் அவனால எழவே முடியல. டாக்டர் உடனே ஓடி வந்து இவனோட கண்ணை செக் பண்ணி பார்க்கறாரு. ஜாக் இவன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சிடென்ட் ஆன போது இவர் தான் உங்களை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் உங்களுடைய காலில் பயங்கரமா அடிபட்டதுனால இனிமேல் உங்களால நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டாக்டரும் ஜெய்சனும் ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே போங்கன்னு சொல்லும் போது ஜெய்சனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்ககிட்ட இந்த விசிட்டிங் கார்டை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு கூப்பிடுன்னு சொல்லுவான். ஆனா ஜாக் இவன் என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்காம எனக்கு ஒண்ணுன்னா நான் ஒர்க் பண்ற கம்பெனி பாத்துக்கோ அப்படி இல்லைன்னா என்னோட லவர் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜெய்சனை வெளியே அனுப்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்துல இவனோட கம்பெனில இருந்து எம்டி கால் பண்ணாரு. ஏன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது சார் எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அதனால தான் அட்டெண்ட் பண்ண முடியல. சரி எப்போ வருவேன்னு சொல்லி கேட்கும்போது சார் என்னால இப்ப நடக்க முடியாது கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றான். இதை கேட்ட எம்டி உடனே கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவனை டேக் கேர் பண்றதுக்காக இவனுடைய லவருக்கு கால் பண்ணி வர சொல்லுவான். இவனோட லவருக்கு இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சோன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் என்ன பண்றான் இனிமேல் நடக்க முடியாதுன்னு விஷயம் தெரிஞ்சோன்னா இவனுடைய லவர் என்ன பண்றான்னா இவனை கல்யாணம் பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லி அவனை போட்ட ரிங்க கழட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவான். ஜாக் இவனுடைய லவர் பண்றதை பார்த்துட்டு அப்ப இவ்வளவு நாளா நீ என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்து என்னோட பணத்துக்காக ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லிடுறா. இவ்வளவு அங்கிருந்து பாய் சொல்லிட்டு போயிடுவா. இப்ப இவனை விட்டு எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஜெய்சன் மறுபடியும் வரான். அவனுக்கு ஒரு வீல் சேரும் வாங்கிட்டு வந்திருப்பான்.